தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்யும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜாஃபர் சாதிக் திமுகவும் அரசாங்கத்தையும் ஏமாற்றியுள்ளார் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான வழியே குஜராத் மாநிலம் என்று கூறிய RS பாரதி, 2013 போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிற்கு ஆதரவாக வாதாடியவர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தவறான தகவல் பரப்புவதால் அவருக்கு எதிராக 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் தலைவிரித்தாடி வருவது போலவும், அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார். பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மான நஷ்டம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம்.